கனவு. இன்னைக்கு நம்ம நிறைய வேலை பளுக்கள், வேலையை முடிச்சிட்டு பல விதமான யோசனைகள், பல விதமான சிந்தனைகள் அப்படியே சிந்திச்சுட்டு நம்ம படுத்துடுறோம். படுத்ததற்கு பிறகு நமக்கு சில நேரங்கள்ல கனவுகள் வரும். அது நல்ல கனவாக இருக்கலாம், அல்லது நமக்கே தெரியாம நம்மை பயமுறுத்துமாறு, நம்ம வெறுக்கிற மாதிரி சில கெட்ட கனவுகளும் இருக்கலாம். இந்த கனவு வந்தா என்ன செய்யணும், இது எங்கேருந்து வருது என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்கள ஒருவர் நல்ல கனவு கண்டார் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. அதனால அவர் அல்லாஹ்வை புகழட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இதே கெட்ட கனவு கண்டார் அப்படின்னு சொன்னா, அந்த கெட்ட கனவு நம்ம வெறுக்கிற மாதிரி சில கனவுகள் வருது அப்படின்னு சொன்னா அது ஷைத்தானின் புறத்திலிருந்து வருகிறது. அந்த நல்ல கனவை மக்கள்கிட்ட வெளியே சொல்லட்டும், இந்த கெட்ட கனவை வெளியே யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், அதிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடட்டும். யா அல்லாஹ், இந்த கனவிலிருந்து எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம கனவனுடைய தீங்கிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுறேன் அப்படின்னு சொல்லி பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும். அல்லது அந்த நேரத்தையே எந்திரிச்சு இடது பக்கமா 3 முறை துப்பிட்டு அந்த கனவுல இருந்து பாதுகாப்பு தேடிட்டு நம்ம உறங்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கனவினுடைய வழியாக எந்த விதமான கெடுதியும் ஏற்படாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே கனவு கண்டா நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். அல்லாஹு தஆலா நல்லதையே கொடுப்பான். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.